நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தண்டர் போல்ஸ். மார்வல் ஸ்டுடியோஸோட அடுத்த படமா வரப்போகிறது தான் தண்டர் போல்ஸ். இந்த படத்துக்கு நிறைய பேர் ஹைப்பா இருப்பாங்க, நிறைய பேர் இந்த படம் வரது தெரியாமல் இருப்பாங்க. நமக்கு இந்த படத்தை பற்றின பிளாட் லீக் வந்து கிடச்சிருக்கு. இந்த பிளாட் லீக் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் இனிமேல் பிளாட் லீக்ஸ்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதை பார்க்காதீங்க. ஏன்னா வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் வேணான்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் இருக்க எல்லாமே வந்து படத்தில் 80% வந்து கண்டிப்பாக படத்தில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு எனக்கு படத்தை ஸ்பாய்லராக இல்லாமல் நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் நான் வந்து ஸ்பாய்லர்லாம் கேட்பேன்டா, என்ன வந்தாலும் என்ன சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு வரவங்களுக்கு எப்போதும் வெல்கம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தண்டர் போல்ஸ் படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துக்கு அப்புறமா நடக்கிற ஈவெண்ட்ஸாக தான் தண்டர் போல்ஸ் படத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸில். இதில் மேலே ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது படத்தில் நடக்கும் போதே இந்த ஸ்டார்ன்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்களாம். அதாவது தண்டர் போல்ஸ் அப்படின்ற பேர் வந்து படத்தில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து நம்ம இப்போ கோடிங்கில் ஏதாச்சும் எரர் பண்ணிட்டா வந்து ஸ்டார் காட்டும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஸ்டார் காட்டும். இது கோடிங் ப்ரோக்ராமிங் நாலேஜுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஸ்டார் வந்து காட்டும். நம்ம ஒன்ஸ் அந்த எரரை கிளியர் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் நேம் காட்டும்ல, அதேமாரி தான் வந்து இப்போ தண்டர் போல்ட்ஸ் அப்படின்ற பேர் வந்து தப்பான பேர். அந்த எரரை கிளியர் பண்ண போகிறாங்க படத்தில். மேக்ஸிமம் டார்க் அவெஞ்சர்ஸ் அப்படி இருக்கலாம், இல்லைனா வேறு என்னாச்சும் புது பேரை கூட வச்சு இந்த டீமை கூப்பிடலாம். யார் தெரியும், அவெஞ்சர்ஸ் கூட சொல்லிட்டு இந்த டீம் வந்து கூப்பிடலாம். ஏன்னா அந்தமாரி தான் வந்து இவங்களை பில்டப் பண்ணுறாங்க மார்வல் யூனிவர்ஸில். இப்போ இந்த படத்தை பிளாட் கிட்ட வருவோம். பிளாட் படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வால் தான் வந்து டீமை மொத்தமாக வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்டார்க் டவரையும் வாங்கியிருக்காங்களாம். அதாவது அவெஞ்சர்ஸ் டவர் அவங்க தான் வாங்கியிருக்காங்களாம். இவங்க தான் வந்து சென்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மிஷன் மூலமாக வந்து சென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஹியூமன் வந்து உருவாக்குறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தண்டர் போல்ட்ஸ்னு ஒரு டீமையும் உருவாக்க பார்க்குறாங்க, அவெஞ்சர்ஸ் மாரி ஒரு பிராண்டில். அந்த டீமில் யார் யாரை ஃபஸ்ட்டு இவங்க வந்து பேஸ் 5 இவங்க நிறைய பேர் வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, பேஸ் 4 and 5. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எலினா பெலோவா, அப்புறம் கோஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்கர், அப்புறம் வந்து நம்ம யூஎஸ் ஏஜென்ட், வின்டர் சோல்ஜர், ரெட் கார்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவங்க டீமில் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதில் வின்டர் சோல்ஜர் வந்து தண்டர் போல்ட்ஸ் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து வேல் சம்திங் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து எலினா பெலோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வேல் வந்து ஏமாற்றிட்டாங்க. எலினா பெலோவை ஆக்கை தான் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து பழி வாங்கிறதுக்காக தான் எலினா பெலோவை வந்து அங்கே டீமில் இருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க எப்படி வந்து வேலை வந்து டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஸ்டோரியாக போக போகுது. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சென்ட்ரியை வந்து போயிட்டு சென்ட்ரியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரியோட பவர் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தண்டர் போல்ட்ஸ் மெம்பர்ஸும் அடிச்சுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்கர் அந்த இடத்துல செத்துடுறாங்களாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்டர் போல்ட்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, அவரை பற்றின அவர் யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்னென்னலாம் அதில் சொல்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் வந்து சென்ட்ரி உடம்புலேருந்து வாய்டை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்களாம் தண்டர் போல்ட்ஸ். அந்த ட்ரிகர் பண்ணுற காரணத்தால் வந்து வாய்ட் வந்து வெளியே வந்துடுறான். வாய்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுறான்னா, மொத்த நியூயார்க் சிட்டியை வந்து அவன் வந்து செம்மையாக வந்து டேமேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டேமேஜை வந்து தடுக்கிறதுக்காக தண்டர் போல்ட்ஸை வந்து முன்னெடுத்துறாங்க. தண்டர் போல்ட்ஸ் வந்து சாதாரண ஹியூமன்ஸாக இருந்தாலும் வந்து இவங்க எல்லாமே செம்மையாக டஃப் கொடுத்து சண்டை போட பார்க்குறாங்க. சண்டைனா வந்து வாய்டு கூட சண்டை போடல, வாய்டு வந்து எல்லோரும் டேமேஜ் பார்த்துறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து பொதுமக்களை வந்து காப்பாற்றின்னு இருக்காங்களாம் எல்லாருமே. இப்படி காப்பாற்றும் போது பார்த்தீங்கன்னா எலினா பெலோவா வந்து வாய்டு கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து ஷேடோ ஆக்கிக்கிறான் வாய்ட். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மென்டலி கேமாக வந்து காட்டுறாங்களாம். எப்படி அவங்களால மென்டல் ஸ்டேட்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எலினா பெலோவா தப்பிச்சனால சைல்டுஹுட்லேருந்து அவங்களோட அந்த சைல்டுஹுட் நைட்மேர்ஸ்லேருந்து வெளியே வராங்க. அவர் எப்படி வெளியே வராரு, அது மட்டும் நம்ம யூஎஸ் ஏஜென்ட் வந்து கொஞ்ச நாளாக வந்து அவர் மேலேயும் வந்து தப்பான பேர்கள்லாம் வந்து இருந்ததுல, அதுலேருந்து அவர் எப்படி வெளியே வராரு, கோஸ்ட் எப்படி வந்து அவங்களோட ப்ராப்ளம்லேருந்து வெளியே வராங்க, ரெட் கார்டியன் எப்படி வந்து ப்ராப்ளம்லேருந்து வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை வச்சு தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆகுதான். இவங்க எப்படி வந்து வாய்டை வந்து டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஸ்டோரியாக இருக்குது. வாய்டுக்குள்ளே இருக்க சென்ட்ரியை போயிட்டு இவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தி சரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பிளாட்டில் சொல்லப்படுது. இது மூலமாக வந்து இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்களாம். இதோட இந்த ஸ்டோரி லைன் முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. இது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க பார்த்தா கேப்டன் அமெரிக்கா அந்த படத்தோட எண்டிங்கில் வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிளாட் வந்து முடிக்கிறாங்க. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து கண்டிப்பாக வந்து படத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்படி பார்க்கலனா வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேருந்து என்ன வந்து திட்டுங்க. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி போகிற பிளாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஆளுங்கிட்ட இருந்தால் வந்து எடுத்து நான் பேசியிருக்கேன். அதனால் வந்து யாருக்காச்சும் வந்து இது மேலே டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சீக்ரெட் வாஸோட பிளாட் லீக் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படிலாம் கேட்டிருந்தீங்க.
சீக்ரெட் வார்ஸோட பிளாட் லீக்லாம் எனக்கு இன்னும் எப்படி கிடைக்குங்க? ஏன்னா வந்து சீக்ரெட் வார்ஸை பற்றி இன்னும் எதுவுமே நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்காத காரணத்தால் வந்து நம்மளால் சீக்ரெட் வார்ஸை பற்றி பேச முடியாது. ஃப்யூச்சரில் சீக்ரெட் வார்ஸை பற்றி பிளாட் எழுத ஆரம்பித்து அந்த படத்துக்கு ஷூட்டிங்லாம் போகும்போது வந்து லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னால் வந்து என்னால் பேச முடியாது. நான் ஏன் கேங் டைனாசிட்டிக்கு பேசியிருந்தேன்னா அந்த மொத்த பிளாட் லீக்குமே லீக் ஆகிருந்தது. அதனால தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வீடியோ கேட்டுருக்கீங்களா, அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது, ரெடி பண்ணின்னு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். டிசி வீடியோஸ், மார்வல் வீடியோஸ், அனிமே வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து கரெக்டாக வரும். கண்டென்ட் தான் ரொம்ப நேரம் பேசினேங்க. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாபாய், see you.